நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. தூக்கில் தொங்கிய மாமியார், அதிர வைத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், தற்கொலை வழக்கு கொலை வழக்காக மாறியது எப்படி, கொலைக்கு பின்னால் உள்ள கொடூர நபர் யார்? விடிஞ்சும் விடியாமலும் பக்கத்துல உள்ள வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு கத்தி அலறு சத்தம் ஏரியா மக்களுக்கு கேட்டிருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பதறிக்கிட்டே ஓடி வந்து பார்த்தப்போ லட்சுமிங்கிறவங்க தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்சு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க லட்சுமியோட சடலத்தை மீட்டு அங்க உள்ள மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமியோட மரணத்தை தற்கொலை வழக்கா பதிவு பண்ணி விசாரணையை தொடங்கினாங்க போலீஸ். இதுக்கு இடையில மருத்துவமனையிலிருந்து வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கேஸையே தலைகீழா திருப்பி போட்டு இருக்குது. லட்சுமி தூக்கு மாட்டிக்கிட்டதால இறந்து போகல, அவங்கள யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் தூக்குல தொங்க விட்டு இருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரியுது. அது மட்டும் இல்லாம லட்சுமியோட உடம்புல அங்கங்க காயங்கள் இருக்கிறதாவும் உடம்புல சில கைரேகை பதிவுகள் இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது. தற்கொலை கேஸ்னு நினைச்ச போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து குழம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த செங்கல்பட்டு நெரும்பூர் கிராமத்துக்கு போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் போலீஸுக்கு பொறி தட்டவே ஆரம்பிச்சிருக்குது. லட்சுமியோட கணவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டதால மகன் ராஜசேகர் மருமகள் அமுலோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆந்திராவில் சொந்தமா நெல் அறுவடை மில் வச்சு நடத்திட்டு இருக்கிற ராஜசேகர் பெரும்பாலும் ஆந்திராவிலேயே தான் இருப்பாரு. மாசத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ தான் சொந்த ஊருக்கு வந்து போயிருந்திருக்காரு. இந்த கேப்ல பக்கத்து தெருவில் இருக்கிற ராஜசேகரோட சொந்தக்காரர் சரவணன் அப்படிங்கிறவருக்கும் அமுலுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 2 பேரும் வீட்டுல தனிமையில இருக்கிற அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கு. இத கண்டுபிடிச்ச மாமியார் லட்சுமி மருமகளை நிறைய முறை கண்டிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா மாமியார் கத்துறது எல்லாம் இடது காதுல வாங்கி வலது காது வழியா வெளியே விட்ட அமுல் சரவணனோட பழக்கத்தை விடாம அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு நாள் சாயங்காலம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர சண்டை நடந்திருக்குது. இந்த சண்டை பூதாகரமா வெடிச்சு கை கலப்பாவும் மாறி இருக்கு. இரவு 11 மணிக்கு மேல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வழக்கம் போல அமுலை பார்க்க வந்திருக்காரு சரவணன். அப்பதான் நடந்த எல்லாத்தையும் சரவணன் கிட்ட அமுல் சொல்லியிருக்காங்க. நீங்க அடிக்கடி வந்து போறது பிடிக்காம எங்க அத்தை இன்னைக்கு சண்டை போட்டு என்னை அடிச்சுட்டாங்கன்னு என்னோட புருஷன் கிட்ட சொல்ல போறதா என்ன மிரட்டினாங்கன்னு கண்ணை கசக்கிக்கிட்டே சரவணன் கிட்ட சொல்லி இருக்காங்க அமுல். இத இப்படியே விட்டா சரி வராது, லட்சுமி கதையை முடிச்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு 4 வீடு தள்ளி இருக்கிற பாரதிங்கிற பொண்ணையும் தங்களோட கூட்டு சேர்த்திருக்காங்க. நடு ராத்திரி 3 பேரும் சேர்ந்து லட்சுமியை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காங்க. தூங்கிட்டு இருந்த லட்சுமிய 3 பேரும் சேர்ந்து அடிச்சு உதைச்சு ஆத்திரத்தை தீர்த்திருக்காங்க. அதோட நிறுத்தாம லட்சுமியோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சு நெரிச்சிருக்காங்க. இதுல கழுத்தெலும்பே உடைஞ்சு போய் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு இறந்திருக்காங்க லட்சுமி. போலீஸ் மோப்பம் பிடிச்சத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட 3 பேரும் நெரும்பூர் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் நாங்க தான் லட்சுமியை கொலை செஞ்சோம்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் மகேஷ், சரணடைஞ்ச அமுல், சரவணன், பாரதின்னு
3 பேரையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு.